Hello everyone, I am Priya, student of KCS Kaznadar College of Arts and Science. I am presented by financial service. What is mean by financial service? Banking service offered banking and financial companies are called financial service. It includes both asset management company and liability management company. Financial service environment ஃபினான்ஷியல் சர்வீஸோட என்விரான்மெண்ட்டை பற்றி பார்க்க போகிற ஃபோர்ஸஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ் என்விரான்மெண்ட். அதுக்கு முதல்ல நம்ம ஃபினான்ஷியல் சர்வீஸ் என்விரான்மெண்ட்னா என்னென்னு பார்த்துருவோம். இட் கனெக்ட்ஸ் ஃபோர்ஸஸ் தட் டிரைவ் த கண்டெம்பரரி எவால்யூஷன் இன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அண்ட் மார்க்கெட் ஆஃப் அ நேஷ்னல் மணி. இது என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ் மார்க்கெட்டோட நேஷ்னல் மணி தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீஸ் என்விரான்மெண்ட் அப்படின்றாங்க. ஃபோர்ஸஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் என்விரான்மெண்ட் ஃபோர்ஸஸ் 10 ஃபோர்ஸஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபோர்ஸஸ் என்னென்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட், இன்ஃப்ளேஷன் அண்ட் டிஃப்ளேஷன், ட்ரேட் சைக்கிள், ஸ்டாக்ஃப்ளேஷன், எக்கனாமிக் க்ரோத், எக்ஸ்சேஞ்ச் ரேட் அண்ட் balance of payment, deregulatory measures, technological changes, enhance competition, global portfolio management. First one என்னென்னா எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட். எம்ப்ளாய்மெண்ட் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், பெட்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஆஃப் எ நேஷன். இதை என்ன சொல்கிறாங்கன்னா பெட்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ். இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஜிஎன்பி அப்படின்றாங்க. ஜிஎன்பினா கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் அப்படின்றாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் ஐடில்னஸ், இன்வாலண்டரி ஐடில்னஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ் இன்க்ளூடிங் மேன் பவர் அப்படின்றாங்க. செகண்ட் ஒன் என்னென்னா இன்ஃப்ளேஷன் அண்ட் டிஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் ரெஃபர்ஸ் எ சிச்சுவேஷன். இன்ஃப்ளேஷன் எப்படின்னா சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கமாடிட்டியோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றாங்க. டிஃப்ளேஷன்னா சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸோட விலை டிக்ரீஸ் ஆகும் அப்படின்றாங்க. அதுதான் டிஃப்ளேஷன்றாங்க. ட்ரேட் சைக்கிள்ஸ் எப்படின்னா பீரியாடிக் ஃப்ளக்சுவேஷன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்கும் பிஸ்னஸ் லெவலும் பார்ப்பாங்க. லெவல் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத் எப்படி இருக்குது, பிஸ்னஸோட ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் ட்ரேட் சைக்கிள்ஸ் அப்படின்றாங்க. இதை என்னென்னு சொல்கிறாங்கன்னா, இது எதில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னா ஜிஎன்பியில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்றாங்க. ஸ்டாக்ஃப்ளேஷன்னா இது கோஎக்ஸிஸ்டன்ஸ் இன்ஃப்ளேஷன் அண்ட் அன்எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி தான் இருக்கும். இது மாடர்ன் மோஸ்ட் மாடர்ன் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எதில் கம்பைன் பண்ணுறாங்கன்னா ஜிடிபி அப்படின்றாங்க, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்ட்டு. எக்கனாமிக் க்ரோத்னா the total output over a certain period is known as economic growth அப்படின்றாங்க. bringing new land under cultivation or setting up new factories etc. எக்கனாமிக் க்ரோத்தை பொறுத்த வரைக்கும் லேண்டு கல்டிவேஷன் பண்ணுறது இதெல்லாமே ஃபேக்ட்ரிஸை பொறுத்து. இப்போ ஒரு பொருளாதாரம் எப்படி இதுவாகுதுன்னா இது எல்லாமே இதுவாகிறதுனால தான் அப்படின்றாங்க எக்கனாமிக் க்ரோத்தாக இருக்குது அப்படின்றாங்க. எக்ஸ்சேஞ்ச் ரேட் அண்ட் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் சிஸ்டமேட்டிக் ரெக்கார்ட் ஆஃப் ஆல் எக்கனாமிக் டிரான்சாக்ஷன். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லா எக்கனாமிக் டிரான்சாக்ஷனும் உலக அளவில் இருக்க அக்கௌண்ட்ஸ்லேயும் இது கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தான் சொல்கிறாங்க. இதில் இப்போது ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்றது தான் இதில் சொல்கிறாங்க. டீரெகுலேட்டரி மெஷர்ஸ்னால் டொமஸ்டிக் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் அண்டர் இவென்ச்சுவல் இன்டிகிரேஷன் வித் த வேர்ல்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட். இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா இனோவேஷன் இந்த ஃபினான்ஷியல் சர்வீஸ் மார்க்கெட் அப்படின்ட்டு சொல்லுவாங்கன்னா. டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ், இப்போ டெக்னாலஜி எவ்வளவோ சேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. இப்போ எல்லாமே ஆன்லைன் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. Worldwide revolution happening in the realm of information technology is another fundamental force underlying change and innovation in financial market. புதுசாக கொண்டு வரது தான் ஃபினான்ஷியல் மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாங்க. enhanced competition growing competition in international financial market is another factor which has increased the pressure for innovation and structural change. இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா இன்டர்நேஷ்னல் அளவில் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டோட ஃபேக்டர் இன்க்ரீஸ் எவ்வளோ இருக்குது, அதோட ப்ரெஷர் எப்படி இருக்குது, என்னென்ன புதுசாக கொண்டு வந்திருக்காங்க, ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றது தான் என்ஹான்ஸ் காம்படிஷன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. குளோபல் போர்ட்ஃபோலியோ ப்ரிஃபரன்ஸ், இது என்ன சொல்கிறாங்கன்னா ஷிஃப்டிங் குளோபல் போர்ட்ஃபோலியோ ப்ரிஃபரன்சஸ் ஹேவ் அ ஸ்ட்ராங் இம்பேக்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் அ டெவலப்மெண்ட் டு டேக் பிளேஸ் இன் த ரியல்ம் ஆஃப் ஃபினான்ஷியல் மார்க்கெட் அரவுண்ட் த குளோப். குளோபல் போர்ட்ஃபோலியோனா ஷிஃப்டிங் குளோபல் ப்ரிஃபரன்சஸ் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, நேச்சர் டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் என்னன்றாங்கன்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட் இந்த குளோப் அப்படின்றாங்க.
Thank you. Have a nice day.